ஒரு வேடன் ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ளார ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு ரொம்ப வருஷமாக வாழ்ந்து வரான். அந்த குடிசையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 12 அடி உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் ஒன்று எழுப்பி வச்சிருக்கான். எதுக்கு அப்படின்னா, காட்டு மிருகங்கள் எதுவுமே அந்த மதில் சுவரை தாண்டி உள்ளே வந்து அந்த குடிசைக்குள்ளார இவனை தாக்காத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறான். அவன் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குடிசையை போட்டு அந்த காட்டுக்குள்ளார தான் வாழ்ந்து வரான். கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே அப்படி சொல்லலாம். அதனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக அந்த காட்டுக்குள்ளார இருந்ததுனால அவனுக்கு அந்த காட்டு மிருகங்களோட நடவடிக்கைகளோ இல்லை மொழிகளோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பரிச்சயமாக இருந்தது. அந்த காட்டு மிருகங்கள் வந்து கோபமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இவனால் புரிஞ்சு கொள்ள முடிகிற அளவுக்கு அந்த காட்டு மிருகங்களோட வந்து பழகியிருந்தான். ஆனாலும் கூட கொஞ்சம் காட்டு மிருகங்கள் வந்து பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த குடிசையிலேருந்து காலையில் கிளம்பி வேட்டைக்கு போகிறான். ஏன்னா டெய்லி வேட்டைக்கு போய் எதனா மிருகங்களை வேட்டையாடி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் அவனுடைய வந்து ஒரு வழக்கமாக வாழ்க்கை முறையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அந்த மாதிரி காட்டுக்குள்ளார கிளம்பி போகிறான். கிளம்பி போயிட்டு வேட்டையாடிட்டு திரும்பி வரும்போது ஒரு புலி ஒன்றுக்கிட்ட மாட்டிக்கிறான். ஒரு புலி ஒன்று அவனை வந்து ஒத்து பார்க்குது. நேருக்கு நேர் அந்த புலியும் அவனும் வந்து பார்த்துக்கிறாங்க. அவனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு ஓரளவுக்கு மிருகங்களை பற்றிலாம் தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த புலி வந்து பயங்கரமான பசியில் இருக்குது, பயங்கரமான கோவத்தில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. எப்போவுமே மிருகங்கள் வந்து ஒரு கோவத்திலையோ ஒரு அகோர பசிலையோ இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட எந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட எடுபடாது. கண்டிப்பாக அதுக்கு நல்லா மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது அந்த வேடனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் எப்படியாவது இப்போ அந்த புலிக்கிட்ட தப்பிச்சு போகணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணுறான். ஆனால் வேகமாக நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த புலி துரத்தும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் தப்பிச்சு பழிச்சு தான் ஆகணும். எப்படியா அந்த குடிசைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அந்த மதில் சுவர்கிட்ட உள்ளார போயிட்டோம் அப்படின்னா குடிசைக்குள்ளார அந்த புலியால் வர முடியாது அப்படிங்கிறது அவனுடைய யோசனை. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறான், ஓட ஆரம்பிக்கிறான். வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அந்த புலியும் அவனை வந்து வேகமாக துரத்த ஆரம்பிக்குது. இது வந்து தூரத்துலேருந்து ஒரு ராஜா பார்த்துட்டு இருக்கிறார். இவன் வேகமாக ஓடுறான், புலி வேகமாக துரத்திக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனான் அப்படின்னா அவனோட குடிசைக்குள்ளே போயிட முடியும். வேகமாக ஓடி வந்து ஒரே ஜம்பில் அந்த 12 அடி உயர செவுத்து தாண்டிட்டு குடிசைக்குள்ளார போயிடுறான். அந்த எலி வந்து பார்த்துட்டு அதை தாண்ட முடியாமல் ஏமாற்றமாக திரும்பி போயிடுது. அந்த ராஜா தூரத்துலேருந்து இந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் அவர் பயங்கரமான ஆச்சரியம், எப்படி இவன் இந்த 12 அடி உயர சுவத்தை தாண்டலாம் ஒரே ஜம்பில் அப்படிங்கிறது அந்த ராஜாவுக்கு ஆச்சரியம். சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிப்பாய்கள் கிட்ட சொல்கிறாரு, போய் அவனை நாளைக்கு காலையில் அரண்மனைக்கு வர சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிப்பாய்களும் போய் சொல்கிறாங்க, ராஜா ஒன்று நாளைக்கு காலையில் அரண்மனைக்கு வர சொன்னார், வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு குழப்பம் மாதிரி, எதுக்கு வர சொல்லியிருப்பாருன்னு புரியல. அடுத்த நாள் காலையில் இவனும் அரண்மனைக்கு வந்து போகிறான். அந்த அரண்மனைக்கு போனோடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு 12 அடி உயரத்துக்கு ஒரு செவுத்தை கட்டி வச்சிருக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எப்படி அந்த 12 அடி உயர சுவத்தை தாண்டினே எனக்கு புரியவே மாட்டேங்குது, இப்போ நீ தாண்டி காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி வந்து ஒரு முறை முயற்சி பண்ணுறான். அவனால் தாண்ட முடியல. மீண்டும் முயற்சி பண்ணுறான், தாண்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை முயற்சி பண்ணுறான், அவனால் தாண்டவே முடியல. கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறான், இல்லை ராஜா என்னால் அந்த 12 அடி உயரத்தை சேர்த்து தாண்டவே முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்கிறான். ஆனால் அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம், எப்படி நேற்று மட்டும் இவனால் அந்த 12 அடி உயரத்தை தாண்ட முடியுது, நீ இவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், இவ்வளோ நேரம் தாண்டா நான் தாண்டவே முடியலையேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய மதிநுட்பம் வாய்ந்த மந்திரி கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறாரு. மந்திரியாரே நீங்கள் வாங்க, நீங்கள் பெரிய அறிவாளி தானே, எப்படி இது நடந்தது, நேற்று தாண்டின இவனால் நீங்கள் ஏன் தாண்ட முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மந்திரி கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறது ராஜா விலாவரியாக சொல்கிறார். நேற்று தான் புலி துரத்துச்சு வந்தாங்க. அப்போ தான் மந்திரிக்கு ஒரு விஷயம் புரியுது. சொல்கிறார், மன்னரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே உங்களை ஒரு விஷயம் துரத்தும் போது உங்களுக்குள் ஏதோ ஒரு பயம் ஒன்று இருக்கும்போது, இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக நீங்கள் முடிவு பண்ணும்போது, ஒரு தீராத ஒரு தாகம், ஒரு வெறி ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஒரு புது எனர்ஜி ஒன்று கிடைக்கும். அந்த எனர்ஜி தானாக உங்களால் அடைய முடியாத விஷயங்களை கூட அடையக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் நேற்று இந்த வேடன் வந்து அழகாக அந்த 12 அடி வருஷத்தை வந்து தாண்டிடுறான். அதை அந்த புலிக்கிட்ட தப்பிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவனுக்கு அந்த 12 அடி சுயத்தை அந்த உயரத்தை தாண்டறதுக்கான சக்தியை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரெஷருமே கிடையாது. அதனால் அவனால் அதை தாண்டவே முடியல. அப்போ வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நீங்கள் நிற்கும் போது, இதை பண்ணலன்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நிற்கும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தில் ஜெயிச்சிட முடியும் நம்மளே. அப்போ என்ன தெரியுது, மனதிற்குள் ஒரு தீராத தாகம் ஒன்று இருக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா. மனதிற்குள் ஒரு தீராத வெறி ஒன்று இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம சார் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலுமே அந்த விஷயம் தோல்வி தான் முடியும். அப்போ எந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணுறோமோ, இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறோமோ, இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணுறோமோ, அவர்களால் மட்டும்தான் அதை எட்டி பிடிக்க முடிகிறது. அப்போ வெற்றியாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு சூத்திரமாக இருக்குது நம்மளே. ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்.
அதான் பேர்னிங் டிசைர்னா என்ன உங்களுக்கு, அதாவது உள்ளுக்குள்ளார அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஜெயிக்கணும்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பணம் சம்பாதிக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த இவ்வளோ பேர் புகழும் அடையணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு விஷயம் ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா, அதுதான் வெற்றியை நோக்கி தள்ளுகிறது நம்மளே. அப்படியான ஒரு பேர்னிங் டிசைர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் உங்களால் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியும் நம்மளே. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு பேர்னிங் டிசைர் நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி இங்கே யாராலும் தவிர்க்க முடியாது நம்மளே. நான் உங்கள் அஜய்குமார் பெரியசாமி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.